ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜெய் ஆஞ்சநேயா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். ஒவ்வொரு தமிழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய பொழுதில் நியூமராலஜி சம்பந்தமான கேள்விகளுக்கு விளக்கமளிக்க வந்துள்ளேன். இப்போ இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழமொழிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், அதாவது அதுதான் முதல் கடவுள், கண்ணுக்கு தெரியக்கூடிய முழுமுதற் கடவுள். அந்த சூரியன் சொல்லக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நியூமராலஜியில் நம்பர் 1. அப்போ இந்த நம்பர் 1 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா உடனே தீர்வு கொடுக்கும். இப்போ மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மாத காலம் வந்து எடுத்துக்குது நம்மளுடைய பிரச்சனையை தீர்வு கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த சூரியன் கிரகம் மட்டும் பார்த்திங்கன்னா உடனடி தீர்வு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் வந்து சூரியன். அப்போ தினமும் வந்து நம்ம எழுந்திரிச்சிட்டு சூரியன் உதயமாகக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம வந்து கை கூப்பி மனமாற சூரியனை வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்பொழுது நம்மளுடைய மனசில் என்னென்ன கேள்விகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வை அந்த சூரிய பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு முக்கியமான விஷயங்கள் 4 விஷயங்கள். இதில் பார்த்திங்கன்னா முதல் தாய் தகப்பன். அந்த தாய் தகப்பனை வணங்கிட்டு நம்மளுடைய படிகளை எடுத்து வச்சோம்னா வெற்றி தான். ஒவ்வொரு நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஓகேங்க, நம்மளுடைய ஹலோ வணக்கம். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் முதல் நேயர். ரொம்ப சந்தோஷம். பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்களா? ரைட். இன்னைக்கு யாருக்காக கேட்கணும் சார்? சொல்லுங்க. கே ரமேஷ்குமார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ரமேஷ்குமார். 3391. பொறுமையா சொல்லுங்க. 3391. பிறந்த நேரம் சொல்லுங்க. 8:04 சரி. ரமேஷ்குமார், என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு எதிர்பார்க்குறீங்க லைஃப்ல? உங்களுடைய பேர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நியூமராலஜி பிரகாரம் என்ன எண்களில் இருக்கு, அது வந்து நமக்கு வந்து உங்களுடைய லைஃப் ப்ரொசீஜருக்கு சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்குறீங்க. ரமேஷ்குமார் கே இல்லையா? ஓகே ரமேஷ்குமார். டோட்டலாக உங்களுடைய நேம் நம்பர் பார்த்தீங்கன்னா 37ல் இருக்குது ரமேஷ்குமார். இனிஷியல் மட்டும் இல்லாமல் நம்மளோட நேம் கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 35ல் இருக்கும். அப்போ அந்த 35 அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய கிரகம். நீங்கள் பிறந்திருக்கிறது குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. அதற்கு எந்த கிரகம் ஒத்து வராது அப்படின்னு பார்த்தா சனியினுடைய கிரகம் தான். இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தலையில் ஏறிட்டு அதிலிருந்து தீர்வு கிடைக்க முடியாதபடி சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் லேட்டாக தான் கிடைக்கும், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸாக போகலாம். ஓகேங்களா? நேம் நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்பரில் வரணுன்றது ஒரு கிரகங்கள் இருக்குது. ஒரு எளிய பரிகாரம் மட்டும் சொல்கிறேன், ஒரு 10 நாளுக்கு செய்யுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். 55 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணை வந்து நீங்கள் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவானை, அதாவது தட்சிணாமூர்த்தியை வந்து நீங்கள் வழிபடுறது சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், அந்த முருகனை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயம் லைஃப்பில் நல்லாயிருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த நேயர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கிரகம் தான். அதாவது ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைப்பு. அந்த ஜாதக அமைப்பில் 9 கிரகங்களும் எல்லாருக்கும் இருக்கும். சூரியன், சந்திரன், குரு, ராகு, கேது, செவ்வாய், புதன், சுக்கிரன், இப்படி எல்லா கிரகங்களும் இருக்கும். அப்போ அந்த எண்களில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது 1லிருந்து 9 எண்கள் தான் நியூமராலஜியில் சொல்லப்படுது. அப்போ அந்த 9 எண்களுக்கும் 9 கட்டம் இருந்தால் நம்மளோட லைஃப் சிறப்பாக இருந்துடும். அந்தந்த கிரகங்களும் அந்தந்த கட்டத்தில் வந்து ஹலோ வணக்கம். சொல்லுங்கள், உங்களோட லைன் கொஞ்சம் கிளியராக இல்லை. யார் பேசுகிறீங்க? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? ரைட், சந்தோஷம் சார். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். நேம் சொல்லுங்கள் சார்.
கே ஆல்பர்ட்டுங்களா? ஆமா, ஆல்பர்ட் அன்பரசு. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ALBERT AN BA RA SUங்களா? ஆமா, ஆல்பர்ட் அன்பரசு. ஆமாங்க. ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1/10/1979. ஆமா. பிறந்த நேரம் அதெல்லாம் தெரியல. இல்ல விடியறதுக்கு முன்னாடிங்களா விடிஞ்ச பிறகுங்களா அது தெரியுங்களா? பரணி நட்சத்திரம் சொன்னாங்க. இல்ல பரணி நட்சத்திரம். ஓகே, நான் என்னன்னா விடியறதுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்கீங்களா விடிஞ்ச பிறகுங்களா இந்த தகவல் தெரியுங்களா? அந்த தகவல் தெரியல. சரி, லைன்ல வெயிட் பண்ணுங்க. என்ன இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் எனக்கு நிரந்தரமா இருக்குதுங்க. சரி, எந்த தொழில நம்ம போகலாம். எனக்கு என்னுடைய ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன படிச்சிருக்கீங்க? இப்ப என்ன வேலை தற்சமயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார்? டேட்டா என்ட்ரி. ஓகே, டேட்டா என்ட்ரி. இப்ப உங்களுடைய உழைப்பு வந்து அந்த கம்பெனிக்கு நிறையா தேவைப்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் செய்யக்கூடிய வேலையை செய்யாமல் 8 மனிதர் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அப்போ இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு நிரந்தரமான தீர்வுனா சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அது சொந்த தொழிலாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். உங்களுடைய லைஃப்பும் பார்த்தீங்கன்னா இருக்க 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 பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதியில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனியினுடைய தாக்கம் பல மடங்கு இருக்குது. இப்போ 17/8/26 இந்த தேதியில் பிறந்திருந்தால் முதல் 15 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பு, தாய் தகப்பன் கிட்ட வளர்கிற வளர்ப்பு இது எல்லாமே கொஞ்சம் சிரமத்தில் இருக்கும். இப்போ உங்களுக்கு வருடங்களுடைய கூட்டுத்தொகையும் 8 தான் வருது, உயிரெண்ணும் 8 தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் உங்களுக்கு பெயர் இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற நம்பர் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து மனதார வேண்டிக்கிட்டு என்னுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், எனக்கு ஒரு சின்ன தொழில் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. உங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தினமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. 10 நாள் தொடர்ந்து வாங்கினீங்கன்னா அது கடவுள்கிட்ட நேரடியாக ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு சமமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், என்ன சொல்லுவார், தாயை மறந்தவனும் தன் பிறப்பை நொந்தவனும் வாழான் ஒரு காலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா வினைகளை போக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தாய் தகப்பன் கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாவே பாதி வந்து நம்ம லைஃப்பில் ஜெயித்த மாதிரி ஆகிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், பிற்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க சார். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சார். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும் இன்னைக்கு? எங்க பையனுக்காக பார்க்கணும் சார். சொல்லுங்கம்மா. பையன் வந்து டேட் வந்து 6/7/1991 சார். 6/7/91ங்களா? ஆமா சார். சரிம்மா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 10:54 சனிக்கிழமை. 10:54ங்களா? ஆமா சார். 6/7/91. 6/7/91 இல்லைங்களா? ஆமா சார். சரி. ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லுங்க. சரி சார். அவரோட நேம் ஸ்பெல்லிங் பண்ணுங்க. அவன் இன்சியல் வந்து ME போறான் சார். ME. ஆமா, ME. சர்டிபிகேட்ல என்ன இருக்குமா? சர்டிபிகேட்ல ME தான் சார். ME சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. சுபேந்திரன், SUBENDRAN. சுபேந்திரன். ஆமா சார். என்ன ராசி நட்சத்திரமா? அவன் ராசி வந்து மேஷ ராசி, சிம்ம லக்னம் சார். சரிம்மா. நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம். சரி. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க தொழில் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கறேன் சார். சரிம்மா. எந்த ஒரு விஷயத்துக்கும் அசராம அப்படியே நிப்பாரு. சரிங்க சார். அவருடைய உடல் அமைப்புகளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா வலிமையானதா இருக்கும். சரி சார். அவருடைய செயல் சிந்தனைகள் எல்லாமே சுயமா முடிவு பண்ணுவாரு. சரி சார். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. இவருடைய 30 வயது காலம் வரைக்கும் நம்ம வந்து இவருக்கு கொஞ்சம் நிதானமா போகணும். ஒவ்வொரு நாளும் மெடிடேஷன் பண்ண வேண்டியது அவசியம். அவருடைய வாழ்க்கையில முக்கியமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த 45 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கர்மா கணக்குகள் இருக்குது. சரி சார். அதை சரி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அவருக்கு வந்து பாக்கெட்டில் சின்ன ஃபோட்டோ அம்மன் வச்சுக்க சொல்லுங்கள். சரி சார். அம்மனுடைய ஸ்லோகங்கள் சொல்ல சொல்லுங்கள். சரி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு இல்லை தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து உங்கள் பிள்ளையோட கையால் ஏதாவது முடிஞ்சதை கொடுக்க சொல்லுங்கள். சரி சார். அப்படி செய்யும் பொழுது விமோச்சனம் கண்டிப்பாக பிறக்கும். சரி சார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய எண் வந்து எழுதி பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள். சரி சார். 10 நாளைக்கு வீட்டில் இருந்தபடியே நெய் தீபம் ஏற்றி இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 10 நாளைக்கு ஒரு சின்ன மெடிடேஷன் தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வணக்கம், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு. இப்போ நியூமராலஜினுடைய தொடர்புகள் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சந்தேகங்கள் நம்ம மனசில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சிறிய உதாரணம் சொல்லலாம். எப்படின்னா அஜித் குமார், சிவாஜி கணேசன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி 1ஆம் எண். அப்போ இந்த 1ஆம் எண்ணில் இருக்கும்பொழுது அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரு முகபாவனை செய்யறது போகிறது வர்றது எல்லாமே ஒரு தனித்தன்மையாக இருக்கும். ரொம்ப பந்தா விடுற மாதிரியும் இருந்துக்கும். அஜித்குமார் பார்த்தீங்கன்னாலும் அவருடைய பைக் ரேஸு, கார் ரேஸில் அதில் இருக்கிற மோகங்கள், விளம்பரங்களில் வராமல் இருக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு தனித்தன்மை அவர்களுக்கு இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த தனித்தன்மைகள் இருக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பிரேக் அப்படின்னு சொல்லுங்க. மீண்டும் இந்த நியூமராலஜி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நேர்களும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பிறந்த தேதியை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு என்ன எண்கள் வரும் அப்படின்றது நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். அதில் நடக்கக்கூடிய விளையாட்டுகள், அதில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திர ஜாலங்களை வந்து உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் லைவில் வந்து நான் வந்து விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ விளம்பரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஹலோ வணக்கம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நேயர்களுக்கு மாட்டுப் பொங்கல் சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப 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 சந்தோஷம் சார், மனசார ஏற்றுக்கிறோம். உங்கள் சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் ராமபுரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்னோட பேர் பிரசாத் சார். பிரசாத். எம் பிரசாத். ஸ்பெல் பண்ணுங்கள். PRASATH. ஓகே பிரசாத். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து முன்னாடி வந்து 14/4/1992 அந்த ஸ்கூல் சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்கேன். சரி சரி. ஜாதகத்தில் இருக்கிறத சொல்லுங்க. ஜாதகத்தில் 13/4/1992 இருக்கு. 13/4/92. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஈவினிங் 3:45 சொல்லியிருக்காங்க. சரி 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 சரி. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? +2 தான் படித்தேன் நான். சரி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் உடனடியாக? தொழில் வழியா எனக்கு வந்து முன்னேற முடியுமான்னு. தொழில் ரீதியாவா? முதல்ல தொழில் ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழிலில் மட்டும் பிரகாசிக்கிறதுக்கு உங்களுக்கு யோகம் இல்லாமல் 4 தொழிலில் பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுடைய வாழ்நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கடக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர் எண்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய ஜாதகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய, வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி தான் நியூமராலஜி. அந்த நியூமராலஜியில் என்ன நம்பர், என்ன கிரகம் இருக்கோ, இப்போ ஜாதகம் வந்து 2 கிரகத்தை தான் அலோவ் பண்ணும். ஒன்று நம்மளுடைய பேர் வச்சுக்கிறதுக்கு உண்டான கிரகங்கள். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது 28ஆம் எண்ணில் உங்களுடைய பெயர் இருக்குது. ஓகேங்களா? 28ஆம் எண்ணில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் நிறையா இல்லாமல் நம்ம கை மீறி போயிடும். அதனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜியில் உங்களுடைய பெயர் எண்களை வந்து சூரியன் அப்படின்ற கிரகத்திலிருந்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் வலிமையாக வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பெறறதுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கும். இப்போ 28ன்னு உங்களுடைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 28ஆம் தேதியில் பிறந்திருப்பார். உங்களுக்கு பெண் தேடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை கூட்டினால் 28 அப்படின்னு வரும். அதனால் முதல்ல உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் நம்பி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் நம்பக்கூடிய கேரக்டர். எடுப்பில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது நம்பகத்தன்மை வராது. அதனால் அதை வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு கடவுளை பரிபூர்ணமாக நம்பிட்டு கடவுள் கொடுத்த சாஸ்திரமாக சொல்லக்கூடிய ஜாதகம், நியூமராலஜி, வாஸ்து, இப்படி ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை நம்ம பரிபூர்ணமாக எடுத்துக்கிட்டால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். எடுத்துக்காமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ 1ஆம் எண் பற்றி சிவாஜி கணேசன், அஜித் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ 2ஆம் எண் பார்த்தீங்கன்னா ஆர்யா, பாண்டியராஜன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் மணி வரத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். 12/3/70 சார். 12/3/70. பிறந்த நேரம்? பிறந்த டைம் தெரியலீங்களா? 12/3/70. ராசி பரணி நட்சத்திரம். இல்ல விடியறதுக்கு முன்னாடிங்களா விடிஞ்ச பிறகுங்களா? தெரியலீங்களா சார்? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. என்ன படிச்சிருக்காங்க அவங்க? நான் 10th பாஸ் சார். 10வது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஏதாவது பிரேக் ஆச்சுங்களா எஜுகேஷன்? 10வது கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பிரேக் ஆச்சுங்களா? ஆமா, பிரேக் ஆச்சு. ரைட். அப்ப நீங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி நீங்க விடியற் காலை தான் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுதுங்களா? ஆமா சார். எந்த விதமான விஷயமும் ஸ்பீடா போகாது. அப்ப பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்மளுடைய பிறந்த தேதியில 8ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் சந்திச்சா, அதாவது சனியும் ராகுவும் சந்தித்தா ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தாமதமாக தான் கிடைக்கும். அதுக்கு நிவர்த்தி நம்ம பண்ண முடியாது. சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சூரியன் கிரகம், அந்த சூரியன் கிரகத்துக்குரிய நம்பர் ஒன்று சொல்கிறேன். கடவுள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கடவுள் மட்டும் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிச்சயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணை எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க சார். 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு செய்யுங்க மனதார. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, நம்ம பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் சார் வரேன். ரொம்ப சந்தோஷம். அதுதான் என்னுடைய போயிட்டு அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு தான் வரோம். கண்டிப்பா அப்படி செய்யறதுனாலதான் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். நிச்சயம் வந்து தொடர்ந்து இப்ப நான் கொடுத்திருக்கிற எண்களோட, அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கடவுளை தரிசனம் செய்து விட்டு கடவுளின் பிரதிநிதியாக இம்மண்ணுலகில் இருக்கின்ற சாஸ்திரம் புரிபவர்களுடைய வழிமுறைகள் பிரகாரம் நம்ம செயல்பட்டோம்னா ஜெயிச்சிடலாம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் போய் வணங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிவனை வழிபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் மறுபடியும் சாஸ்திரம் சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை நீங்கள் பெயரில் இருக்கக்கூடிய கிரகங்களை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில நேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எந்த கடவுளை கும்பிடணும் அது மட்டும் சொல்லுங்கள் போதும். அப்போ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிடுது. கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க, எனக்கு ஒரு வழி காட்டுன்னு அவர் ஒரு ஜோதிடரை காட்டுறாங்க. மறுபடியும் ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு ஒரு கடவுள் சொல்லுங்கள், நான் கும்பிட்டுக்கிறேன், நல்லபடியாக நான் வழிபட்டுக்கிறேன், மற்ற எந்த மாற்றங்களும் என்னால் செஞ்சுக்கிறதுக்கு முடியல, பேரில் மாற்றங்கள் செஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, என்னுடைய வீட்டை மாற்றி அமைக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நவரத்னங்கள் வாங்கி போடுறதுக்கும் எனக்கு காசு இல்லை, இப்படி பல விஷயங்களில் மாற்றத்தை நம்ம கையில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா, ப்ராசஸ் திருப்பி கடவுளுக்கும் உங்களுக்கும் போயிட்டே இருக்கும், நம்மளோட லைஃபே முடிஞ்சிடும். அதனால் கடவுளை போய் வழிபடுங்க. அவர் சொல்லக்கூடிய சாஸ்திரம் பண்ணுறவங்கள முழுமையாக நம்பி செயல்பட்டால் ஜெயிச்சிடலாம். சரிங்களா சார்? நிச்சயம் உங்களோட லைஃப்பில் நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ரைட். சொல்லுங்கள், இன்னைக்கு யார் கேட்கணும்? சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 19/9/67. பிறந்த நேரம்? பகல் 7:05. சரி. உங்களோட பெயர் சொல்லுங்க.
எஸ் சதாசிவம் சார். எஸ் சதாசிவம். ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். SA SATH AS ASI VAM சதாசிவம். என்ன இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க? இப்போ இந்த கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சரி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய முடிவு பிரகாரம் தான் உங்களுடைய வாழ்க்கை போகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு பெயர் வந்து ஆரம்ப காலத்திலேயே சரியாக இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய IAS அதிகாரியாகவோ மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் நடத்தக்கூடிய நிறுவனராகவோ இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் பிராண்டடாக தான் எடுப்பீங்க, விலை உயர்ந்த பொருளாக தான் எடுப்பீங்க, விலை கம்மியாக எடுக்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய லைஃப்பும் பிராண்டடாக தான் இருக்கணும். ஆனால் இன்னமும் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியிலும் 9ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் சந்தித்தால் விபத்துக்கள் ஏற்படும். இதை தவிர்க்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான தகவல்களும் உண்மையான தகவல்களும் சயின்டிஃபிக்கான ஒரு தகவலும் கிடைக்கும். என்னென்னா, ஒன்று 9ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் சந்திச்சிருக்கும். 9ஆம் தேதியில் பிறந்திருப்பாங்க, 2வது மாதத்தில் பிறந்திருப்பாங்க. 30 வயதுக்குள்ளே ஆக்சிடென்ட் நடக்கும். இல்லை 3ஆம் தேதியில் 7வது மாதத்தில். இப்படி கான்ட்ரோவர்ஷியலான எதிர்ப்பான தேதிகளில் பிறந்தால் நம்ம போகும்போது எதிர்பாராமல் ஆபத்துகள் நடக்கும். இப்போ உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் பிறந்தது 9வது மாதம், உங்களுடைய பெயரை மட்டும் கூட்டினால் 29. 29ன்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய ஆதிக்கம். அப்போ 9ம் 2ம் சேர்ந்து விபத்துக்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை, இப்படி எப்போ வேணாலும் நமக்கு இந்த நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. கடவுள் புண்ணியத்தில் ஒரு சில அமைப்புகள்னால உங்களுக்கு விபத்துக்கள், உங்கள் கூட வந்தவங்களுக்கு அடிபட்டிருக்கும், நீங்கள் வந்து சேஃப் ஆகிடுவீங்க. ஓகேவா? அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முருகரை வழிபடுங்க, அவருடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய பெயரெண்களை மாற்றினால் 85 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் விக்ட்ரி, உங்களுடைய வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா. சார், என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சார். எங்கள் ஹஸ்பண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து 17. பொறுமையாக சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள். 17 10 1972. பிறந்த நேரம்மா? நைட் 9:20 PM சார். இல்லை, மிட் நைட்டா? நைட் சார். நைட் 9:20ங்களா? ஓகேம்மா, சொல்லுங்கள். அவருடைய பேர் சொல்லுங்கள். குமரவேலுங்களா? ஆர் குமரவேல். என்ன பண்ணுறாருமா? ஒர்க் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிம்மா. பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, சரி, ஒழுங்கா வரல. சரிம்மா. அதுக்காக கேட்கலாம்னு தான் சார் கால் பண்ணேன். சரிம்மா. இதுக்கு முன்னாடி ஏதாவது தடங்கல்கள் ஏற்படும் போது சாஸ்திர ரீதியாக நியூமராலஜியில் ஏதாவது கரெக்ஷனோ இல்லை வாஸ்துல ஏதாவது கரெக்ஷனோ அது மாதிரி மேற்கொண்டீங்களாம்மா? இல்லைங்க சார். நிச்சயம் சாஸ்திரம் வந்து அளவு கடந்து இருக்குமா இந்த உலகத்தில். நம்ம ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் பிரகாரம் நடந்தால் தான் அடுத்த சாஸ்திரம் நமக்கு கிட்ட கிடைக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுப்பார். எல்லாமே ஒரு படிக்கட்டு மாதிரி தான். ஜாதகம், நியூமராலஜி, வாஸ்து, ராசிக்கள், இன்னும் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கி இந்த நியூமராலஜி நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்கள் கணவனுக்கும் அந்த பிராப்தம் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. என்ன விஷயம்னா, வித்தியாசமான வாழ்க்கைமா, யார் பேச்சுக்கும் கேட்க மாட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய முடிவுகள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும், ஆனால் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்னா, மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் தாங்கி பிடிச்சி நம்ம செய்யணும். ஒருத்தவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய பவர் தான் அவரை காப்பாற்றும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்கள் கணவருக்காக அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு பெயரில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை சேர்க்கலை. அவருடைய சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காரு. ஆனால் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கும். எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு எல்லாருக்குமே பணத்தை கொடுத்துட்டு இவர் நின்றுடுவார். இப்போ விக்ரம் ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியில் பிறந்தவர்மா.
அவர் வந்து என்னன்னா அவருடைய வாழ்க்கையில் 30 வயதுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே தான் ஃபீல்டில் பயங்கரமாக ஜெயிக்க ஆரம்பித்தார். அப்போ 30 வருட காலங்கள் அவர் போராட்டம் தான் சந்திச்சிருக்காரு. அதனால் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு மிக விரைவிலேயே அந்த எண்களுக்குரிய மாற்றங்களை வந்து நீங்கள் செய்யணும். சாய்பாபாவை வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயம் 10 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் தெரிப்படும். வணக்கம், வாழ்த்துக்கள்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் என்னோட பேர் ரமேஷ். ரமேஷ், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரமேஷ். தேங்க்யூ சார். உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சார். தேங்க்யூ. இனிஷியல் சொல்லுங்க ரமேஷ். ஆர் ரமேஷ் சார். ஆர் ரமேஷ். பிறந்த தேதி 15/8/86 சார். 15/8/86. பிறந்த நேரம் விடியற் காலையில சார். சரி. இப்போ ரமேஷ் என்ன படிச்சிட்டு என்ன ரமேஷ் சொல்லுங்க. எம்ஃபில் முடிச்சிருக்கேன் சார். சந்தோஷம், ஃபைன், வெரி குட். டீச்சரா வர்க் பண்றேன் சார். ஓகே, உங்களுடைய என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகணும்னு நினைக்கிறீங்க? வீட்டுல நிறைய கடனா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் குடும்பத்துல நிறைய சச்சரவா இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அப்புறம் பெரிய அளவுல ஏதாவது சாதிக்கிறோம்னு நினைக்கிறேன் சார். சரி, கண்டிப்பா சாதிப்பீங்க. ஒவ்வொரு பிறந்த தேதியிலையும் வந்து 9ஆம் தேதியோ 9வது மாசமோ அவர்களுடைய பிறந்த வருடத்தை கூட்டினால் 9, அவர்களுடைய தேதியை முழுசா கூட்டினால் 9 வந்தா அவர்களுடைய பெயர் ஒரு பலகையில பொறிக்கப்படும். ஜெயிச்சிருவாங்க, சக்சஸ் பார்த்துருவாங்க, கண்டிப்பா சாதனை பண்ணிடுவாங்க. பட் எப்ப நடக்கும் அப்படின்றத நிர்ணயம் பண்றது நம்மளுடைய நேம். ரமேஷ்னா 20, அந்த நேம் நம்பர் ரமேஷ்ன்றது 20. உங்களுடைய இன்ஷியலோட சேரும்போது 22 வரும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொன்னா எதுவுமே சீக்கிரம் கிடைக்காது, பொறுமையா போகும். ஒரு தேர் போல போகும், கார் போல போகாது. அப்ப கார் போல போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களை நம்ம பெயர் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா மட்டும்தான். இப்ப ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ஒரு மனுஷனுக்கு இருக்கும், வேலை செய்யும். வெளியிலிருந்து எந்த கிரகங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றதை பொறுத்து தான் ஜெயிப்பாங்க. நம்மளுடைய பெயர்ல என்ன கிரகம் இருக்கோ அதுதான் எல்லா கிரகத்தையும் போய் டச் பண்றதா அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்பொழுது ராகுவினுடைய பெயர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு போராட்டம் தான் இருக்கும். எந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாலும் 8 தடவை 10 தடவை நீங்க படியேறின பிறகுதான் பில்லு உங்க கைக்கு வரும், பாஸ் ஆகாது. அப்ப அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகவேந்திரரையும் அம்மனையும் தொடர்ந்து வழிபடுங்க. பெயர்ல இருக்கக்கூடிய எண்கள் மாறினா சாதிக்கக்கூடிய எண்ணங்கள், சாதிக்கக்கூடிய வாய்ப்பு தானா தேடி வரும். நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது ரமேஷ். ஓகேங்களா? வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ 7ஆம் எண்ணை பற்றி பார்க்கும்பொழுது கமலஹாசன், பாக்யராஜ் இவங்க 2 பேருமே 7ஆம் எண். ஏன் இந்த சினிமா துறையை பற்றி நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னும் போது, ஹலோ சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சார் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் என் பேரு ஃபுல் நேம் வந்து அருள் மணி. இனிஷியல் சொல்லுங்க. ஏ. ஆனா என்னோட சர்டிபிகேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அருள் தான் கொடுத்திருக்கேன். ஏ அருள் அப்படிதான். ஏ அருள் சர்டிபிகேட்ல இருக்கிறது தான் சார் வேலை செய்யும். ஆமா சார், ஏ அருள். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 12/9/1972 சார். 12/9/72. பிறந்த நேரம் காலையில 4:30 மணி சார். காலையில 4:30 மணி. ஆமா சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து டிப்ளமோ முடிச்சிட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. சரிங்க, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கீங்க. சரிங்க சார். ஆமா சார். சொல்லுங்க சார். அது பெரிய தொழிலே அமைய மாட்டேங்குது சார். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரி. அது என்னோட நேம் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறது தெரியல சார். சரி. இப்போ நீங்க வந்து 12ஆம் தேதி விடியற் காலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நியூமராலஜியில் 12 மணி தாண்டிட்டா அந்த என்ன நம்பரோ அந்த என்ன தேதியோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் முந்தின தேதியினுடைய தாக்கங்கள் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுவீங்க, ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க இல்லையா? ஆமாம் சார். லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பீங்க. ஓகே. நிறைய சின்ன குழந்தைகள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிள்ளி விளையாடுவீங்க நீங்கள். நிச்சயமா சார், நிச்சயமா. அப்ப உங்களுக்கு குழந்தை மனம் இருக்கு அப்படின்றதும், வாழ்க்கையை ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறீங்க அப்படின்றதும் இருக்கு. உங்களுடைய பெயர் எண் பாத்தீங்கன்னா 13ன்னு சொல்லக்கூடிய எண்கள்ல இருக்கு. அப்ப 13ன்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்து
ஒரு 40% மட்டுமே ஜாதகத்தோடு பொருந்தி இருக்கு. இப்ப இன்னைய தேதி வரைக்கும் ஏ அருள் அப்படின்றவர் 13ஆம் நம்பர். நாளைக்கு வந்து ஒரு புதனுடைய ஆதிக்கத்திலேயோ இல்ல சூரியனுடைய ஆதிக்கத்திலேயோ கொடுத்துட்டோம்னா குணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும் சார். அதாவது மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஜாதகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவி நியூமராலஜி. 1ஆம் நம்பர்ல நமக்கு பேருந்து ஒரு 3 மாசம் இருந்தோம்னா நமக்கு 1ஆம் எண்ணுக்குரிய குணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களும் அந்த 1ஆம் எண் சார்ந்தே இருப்பாங்க. அடுத்த 3 மாதத்துக்கு 2ஆம் எண்ணில் வர மாதிரி நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய குணங்களும் தொழிலும் நண்பர்களும் 2ஆம் எண் சார்ந்த கனெக்ஷனில் மாறிடுவாங்க. 3ஆம் எண், இப்படி ஒவ்வொரு எண்களும் பரிசோதித்து பார்த்தால் அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய பெயர் நிச்சயம் வந்து ராகுவினுடைய கண்ட்ரோல் இருக்கிறது நல்லதில்லை சார். கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாமே மிஸ் ஆகிடும். லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கிட்ட வந்து மிஸ் ஆகிடும். ஓகே, வணக்கம், வாழ்த்து. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, இது நேரம் நல்ல நேரம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ இடைவேளைக்கு முன்னாடி நம்ம வந்து 7ஆம் எண் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாக்கியராஜ் சார், கமலஹாசன் சார் 2 பேருமே 7ஆம் நம்பர் தான். கமலஹாசன் சார் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டார். நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, சினிமா சம்பந்தமான துறைகளில் ஏன் விளக்கங்கள் அப்படின்னும் போது மக்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதனால் எண்கள் ஒன்று தான், அந்த குணங்கள் எப்படி வெவ்வேறு மனிதர்களுக்கும் ஒத்து போகுது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ கமலஹாசன் சார், பாக்கியராஜ் 2 பேருக்குமே வந்து ஒரு சீக்ரெட் என்னென்னா, அவர்களை வந்து ரொம்ப பாராட்டி பேசிட்டோம்னா 10 மடங்கு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 7, 16, 25 உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. நிச்சயம் இந்த தேதியில் ஒருத்தவங்களாவது பிறந்திருப்பாங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்துட்டு தான் நம்ம கொண்டுட்டு போகணும். சின்ன வயசுலேயே சார் எப்படி ஃபீல்டுக்கு போயிட்டாரோ அந்த மாதிரி கராத்தே, குன்ஃபு, ஸ்விம்மிங், டான்ஸிங், பெயிண்டிங், இந்த மாதிரி இந்த 7, 16, 25 பிறந்திருக்கக்கூடிய எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் அதர் தேன் எஜுகேஷனில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்க்ளூட் பண்ணணும். அவர்களை படிக்க சொல்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் விளையாடிட்டு வந்து படினா சீக்கிரம் படித்து முடிச்சிருவாங்க. படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் போய் விளையாடணும்னு சொன்னால் நிச்சயம் படிக்க மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பாங்க, நிச்சயம் படிக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா அவர்களை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போ 4ஆம் தேதியில் ஒரு குழந்தை இருக்குன்னா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் உள்ளே போகும்போதே சாப்பிட்டுக்கிட்டே தான் படிப்பாங்க, தூங்கிக்கிட்டே தான் படிப்பாங்க. 2ஆம் எண்ணில் வந்து பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக புக்கை எடுத்து படிக்காமல் ஒருத்தவங்க படிச்சுட்டு அவர்கள்கிட்ட வந்து அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிராஸ்ப் ஆகிடும். என்ன விஷயங்கள்னால் அவர்களுக்கு நேரடியாக எதுவும் செய்ய பிடிக்காது. இப்போ இன்னொருத்தவங்க சொல்லும்போது அந்த கிராஸ்பிங் பவர் வந்து அவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனாலையும் கற்பனை திறன் நிறையா இருக்கிறதுனாலையும் 40% படித்தாங்கன்னா 60% வந்து எக்ஸாமினேஷன்ஸில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான குழந்தைகள் முதல் 15 வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இப்படி ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்மளுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களை கொண்டுட்டு போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு சிறிய விளக்கம், டாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்பள கம்பெனி இருக்குது. அப்போ எஸ்ஸில் முடியுது அந்த டாட்ஸ்ன்ற எழுத்து. நியூமராலஜியில் ஒவ்வொரு எழுத்தும் முக்கியன்றதுக்கான விளக்கம் என்னென்னா, அந்த விளம்பரத்தில் யார் நடிக்கிறாங்கன்னா ஸ்னேகா. அப்போ எஸ்ல முடியறதுனால ஸ்னேகா அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சென்னை சில்க்ஸ் அப்படின்னா எஸ்ல முடியும். பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் பண்ணுறாரு, சரண்யா மேடம் பண்ணுறாங்க, ஸ்ரீதிவ்யா பண்ணுறாங்க, எல்லாமே எஸ்ல தான் ஆரம்பிக்குது. இப்போ விக்ரம் அப்படின்னு சொன்னால் எம்ல முடியும், அந்த லெட்டர் வந்து எம்ல முடியும்.
அவர் என்ன விளம்பரத்துக்கு வராரு? மணப்புறம். அப்போ எம்ல முடிஞ்சதனுடைய ஒரே காரணத்தினால மணப்புறம்னு வராங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய பெயர், உங்களுடைய மனைவி பெயர், உங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, அந்த கனெக்ஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹரிமோகன் அப்படின்னா நித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஹரிதாஸ் எஸ்ல முடியுது, சூர்யா. இப்படி நம்மளுடைய கனெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் மிக முக்கியமானதாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். என்னோட நேம் வந்து நரசிம்மராஜ் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சுமன். யாருக்காக தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு? சார் எனக்காக சார். ஓகே சொல்லுங்கள். என்னோட டேட் ஆஃப் பர்த் 27/12/1987 சார். 27/12/87. டைம் ஆஃப் பர்த் 1:30 AM சார். 1:30 AM. ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. என்னோட நேம் வந்து நரசிம்மராஜ் சார். நரசிம்மராஜ். இனிஷியல் சொல்லுங்க. சி சந்திரசேகரன். சி இல்ல புரியல. அப்பா பேர் சொல்லுங்க. சந்திரசேகரன். சி நரசிம்மராஜ். ஓகே ஓகே ஃபைன். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சார் நான் இன்டெக் முடிச்சிட்டு இங்க வந்து நலம் மில்க் அப்படின்ட்டு மில்க் பிளான்ட் வச்சிருக்கேன் சார். ஓகே ஃபைன். 1 year and 1 month ஆகுது சார். ஓகே ஓகே ஃபைன். சார் பிசினஸ் தான் பிக்கப் ஆகல, அதுக்காக தான் டீடைல்ஸ் கேட்கலாம் சார். கண்டிப்பா உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது பணம் சம்பந்தமான ஃப்ளோ இருக்கணும், அண்டு பணம் வந்து தங்கணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ ஒவ்வொருடைய டேட் ஆஃப் பர்த்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பண ஃப்ளோ நிறையா இருக்கும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் கிடையாது. ஆனால் கிரகங்கள் வந்து நம்ம ஈஸியாக அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய பெயர் மூலயமா ராகு சம்பந்தமான எண்கள் உருவாகிற மாதிரி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்சிடென்டலாக மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. பட் அதுக்குடைய சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் எண் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, அது வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 5ஆம் எண்ணை வந்து நம்ம பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த லைஃப்பில் செட்டில்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்த நேர். ஹலோ 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 வணக்கம். சார் என் பேர் ஹரிஹரன் சார். சொல்லுங்கள் ஹரிஹரன். எங்கேருந்து பேசுகிறீங்க ஹரிஹரன்? சென்னை சார். சொல்லுங்கள். இனிஷியல் சொல்லுங்கள். 35. இனிஷியல் சொல்லுங்கள். கேபி ஹரிஹரன் சார். இல்லை புரியல. கேபியா? கேபி. பி ஹரிஹரன். அப்பா பேர் என்ன? பாஸ்கர் சார். பாஸ்கர். இனிஷியல் பி போடுறீங்களா ஏபி போடுறீங்களா? கேபி சார். கேபி. ஓகே கேபி ஹரிஹரன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 35. 13ங்களா 30ங்களா? 30 சார். 30. 35 1990. 1990 டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2:45 AM சார். 2:45 AM. ஆமா. ஓகே ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகணும் ஹரிஹரன்? சார் என் கரியர் எப்படி செட் ஆகும், என்ன ஃபீல்ட்ல போலாம்? என்னப்பா? கரியர் சார். கரியர் பார்க்கணும் சார். கெரியர் வந்து உங்களுக்கு ஆமா சார். நிர்வாகம் சார்ந்த கெரியர் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஓகே சார். கன்சல்டன்சி, அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். பப்ளிக் ரிலேட்டடான ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதாவது ஸ்பீச் ஓரியன்ட், பேசிக்கிட்டே இருக்கிறது, அது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொல்லுங்க உங்களுடைய அச்சீவ் பண்ண முடியுமா சார்? ஸ்லோவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோவாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க நீங்களே? ஆமா சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நேமில் ஹரிஹரன்னா 23ன்னு வரும். லைஃப்பில் எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற ஆள், அப்போ எப்படி உங்ககிட்ட இருக்கிற மைன்யூட் மிஸ்டேக் கூட சரியாகும்? இதுதான் என்னோட கேள்வி இல்லையா? லைஃப்பில் ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தாலும் ஐயோ நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம உடனே ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தோணுச்சுன்னா அடுத்த தேடலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி இருக்காது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் படித்ததோ சரி மற்றதோ சரி எல்லாமே நார்மலாக அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உள் மனசு சொல்கிறதுனால சாஸ்திரம் ரீதியான தேடல்கள் உங்களுக்கு வந்து இல்லை. இப்போ இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயருக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நேர் எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஹரிஹரன். ஹலோ.
வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். மதுரையிலேருந்து. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக போயிட்டு இருக்குங்களா பொங்கல் நிகழ்ச்சி? தேங்க்யூ தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே, சொல்லுங்கள் சார். யாருக்காக கேட்கணும் சார்? எனக்கு தான் சார் கேட்கணும். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 23/11/1975. 23/11/1975ங்களா? ஆமா சார். டைம் ஆஃப் பர்த் 1:10 PM. 1:10 PM. ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? டாக்டரா இருக்கீங்க? ஆமா சார். ஓகே சார். உங்களோட நேமோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. MURU. இல்ல இனிஷியல் சொல்லுங்க. R சார். R. MU RU GA NAN BANங்களா? முருகானந்தன். M. ஓகே 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 சார். R முருகானந்தம் சார். உங்களுடைய நேம் நம்பர் பார்த்தீங்கன்னா 44ல் இருக்குது சார். மிகப்பெரிய சர்ஜிக்கல் சம்பந்தமான லைனில் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் கை வச்சு ஆப்ரேஷன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சக்ஸஸ் வந்து தானாக தேடி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த நடுக்கங்கள் வராது. என்ன இப்போ ஒரு ப்ராப்ளம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஓரியன்டும் உங்களுடைய நேமுக்கும் என்ன விஷயங்கள்னா 44 அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கிளினிக்கல் செட்டப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டோட்டல் ஃபர்னிஷ்டு டெவலப்மெண்ட்டு எல்லாமே ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு விஷயங்கள் சீக்கிரம் கிடைக்காது. ஏன் இந்த விஷயங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால், நான் நல்லா படிச்சுட்டேன், நல்லா டாக்டர் ஆகிட்டேன், இருந்தாலும் இந்த சொஃபஸ்டிகேட்டடான விஷயங்கள் ஏன் என்னை தேடி வரல அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேம் நம்பர் பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. 44ன்னு சொல்லக்கூடிய சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தால், அது சின்ன மனிதராக இருந்தாலும் சரி, பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, ஸ்லோ ப்ராசஸாக தான் சார் இருக்கும். அதனால் அதை கவனிச்சுட்டு அந்த சர்ஜிக்கல் லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செட்டப் சம்மந்தமான டெவலப்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் நம்பரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து எழுதிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsல உங்களுக்கு அந்த செட்டப் தானாக தேடி வந்துடும் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் வணக்கம், சந்தோஷம் சார். பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. 26/6/1970. பிறந்த நேரம்? மாலை 6:30 சார். மாலை 6:30. ஆமா சார். சரி சரி சரி. பேர் சொல்லுங்க. பேரு எஸ் ஸ்ரீனிவாசன் சார். ஸ்ரீனிவாசன். இனிஷியல் சொல்லுங்க. எஸ் சார். சம்பந்தன். அப்பா பேர் என்ன சார்? சம்பந்தன் சார். எஸ் எஸ். எஸ் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SRINIVASAN. SRINIVASAN. ஆமா சார். ஸ்ரீனி. ஓகே சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இங்க பங்கு வர்த்தகத்துல வந்து வேலை செய்யறேன் சார். என்ன டெம்பரவரிங்களா இல்லை பர்மனெண்ட்டுங்களா? பர்மனெண்ட் ஒர்க்கு தான். சொல்லுங்கள் சார். இப்போ உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரியணும்? இல்லை சார், கடன் பிரச்சனை ஏதாவது போனோம்னாக்கா எங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை வருது. சரி சரி சரி. கொஞ்சம் மேலே வாங்க வரணும்னா எதனா ஒரு அடி வாங்கினா அதில் உடம்பு சரியில்லை, கடன் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு சார். இப்போ ஒரு 45 வயது வரைக்குமே இப்படி தான் சார் இருக்கும். சரிங்க சார். ஏன்னா இது வந்து கர்மா பலன் சொல்லுவாங்க. இதை யாராலும் நிவர்த்தி பண்ண முடியாது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் 5 மணிக்கு தொடர்ந்து தினமும் எழுந்துறீங்க. அப்போ 5 மணிக்கு எழுதும்போது அந்த 5ன்ற நியூமராலஜி நம்பரை நம்ம பயன்படுத்துன மாதிரி ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு சாப்பிடுங்க காலையில், இல்லைன்னா 8 மணிக்கு சாப்பிடுங்க. அப்போ அதுலேயும் ஒரு கிரகங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். மெடிடேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவை. நார்மலாகவே எல்லா மனிதர்களை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு தான் பேசுவீங்க. யாராலும் நமக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது லைஃப்பில் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அதனால் மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு கோயில், உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு தினமும் போயிட்டு வாங்க. பெரியவர்கள் இருந்தால் அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. கூட பிறந்தவர்கள்கிட்ட அதாவது அவங்கக்கிட்ட எந்த பகை உணர்வும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு உணர்வு நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுக்கு 45 வயசு வரைக்கும் தீர்வாக இருக்க போகுது. ஹலோ ஹலோ. சொல்லுங்கம்மா. சார், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சார். என் பேர் அங்காள ஈஸ்வரி சார். சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்கு தான் சார் கேட்கணும்.
சொல்லுங்கம்மா, ஒரு பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பேர் வந்து கணபதி சார். எம் கணபதி சார். எம் கணபதி எப்படிம்மா ஸ்பெல்லிங் பண்ணுவார்? GANA கரெக்ட் தான் சார். PATHY. ஆமாங்க சார். ஓகேம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. ஜூன் 25 சார். 25/6/1987. 87ங்களா? ஆமாங்க சார். சரி சரிம்மா. ரொம்ப டென்ஷனாக ஆவார்மா. எடுத்த எடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபங்கள் வரும். ஆமாங்க சார். சுறுசுறுப்பாக இருப்பார். பல வேலைகளை வந்து செய்கிறேன்னு சொல்லி இழுத்து பிடிச்சிப்பாரு. ஆமாங்க சார். கரெக்ட் சார். ஒரு ஊரில் இல்லாமல் நிறைய ஊருக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். ஆமாங்க சார். வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு மேலே ஆகும். ஆமாங்க சார். அடுத்தவர்களுடைய வீட்டு வேலைகள்னா கிட்ட இருந்து 3 நாள் வரைக்கும் செஞ்சுட்டு வருவார். நம்மளுடைய வேலைகளை வந்து செய்ய மாட்டார். செய்கிறேன்னு சொல்லி நடிச்சுட்டு விட்டுடுவார். ஆமாங்க சார். கொஞ்சம் அப்பப்ப வேலை கொஞ்சம் பார்க்க போறேன்னு சொல்லுவார். திடீர்னு தட்டி விட்டுறது. சரி சரிம்மா. முன்னேற மாதிரி என்ன இருக்கு, ஆனா எந்த வேலை வச்சியும் சரியா கிடைக்கிற மாதிரி இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவருடைய இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமான இடத்துல போயிட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் அவர் நிறைய சம்பாதிக்க முடியும். அவருடைய அமைப்புகள் பார்க்கும்போது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகங்களோ பணத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னு இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வீட்டை சரியாக அமைச்சு கொடுக்கறதுனால மட்டும்தான் பணம் சம்பந்தமான யோகத்தை அவருக்கு நிறைவு பண்ண முடியும். இல்லைன்னா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு கண்ணீரான விஷயங்கள் தான் தென்படும். அதனால் நீங்கள் தான் கிட்ட இருந்து அவரை பார்த்துக்கணும். சரிம்மா? ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹலோ. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நியூமராலஜி சம்பந்தமான தொடர்புகள் ஒவ்வொரு எண்ணுக்கும் எப்படி ஏற்படுகிறது என்பதை சந்திப்போம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். நியூமராலஜி சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட அளவுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எளிமையான பரிகாரங்கள், அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரு எளிமையான பரிகாரங்கள். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப். இப்போ ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா நியூமராலஜியில் எத்தனை பேர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுக்கிறாங்க, வாஸ்துபடி எத்தனை பேர் வந்து வீடை வந்து முறை பிரகாரம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம எடுக்கும்பொழுது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா 85% பேருக்கு வந்து அது தவறுதலாக அமைச்சிக்கிறதுக்கு உண்டான யோகத்தில் தான் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சியால் தான் எல்லா விஷயங்களும் சரி செஞ்சுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இப்போ இந்த விதத்தில் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நியூமராலஜியில் பெயர் எண்களை மாற்றம் செஞ்சுட்டா எப்படி வந்து ப்ராப்ளம் சரியாயிடுது, எல்லா ப்ராப்ளமும் எப்படி சரியாயிடுது அப்படின்னு சொன்னால், ஒரு நிலத்துக்கு நீர் பாய்ச்சுவது போல தான். ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு நினச்சிட்டு திறந்து விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துக்கும் போயிடும். அப்படி பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் குரு வீக்காக இருக்கோ பிரச்சனை இல்லை, சுக்கிரன் வீக்காக இருக்கோ பிரச்சனை இல்லை, சந்திரன் வீக்காக இருக்குது பிரச்சனை இல்லை. இப்படி 9 கிரகங்களில் எது பலமாக இருக்குது எது பலவீனமாக இருக்குது அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஜாதகம் என்ன அனுமதிக்குதுன்னா, ஜாதகம் ஒரு தாய், நியூமராலஜி ஒரு குழந்தை. அந்த தாய் என்ன அனுமதிக்குது அப்படின்னு சொன்னால் 2 கிரகங்களை பயன்படுத்திக்கோ. என்னுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய ஜாதக அமைப்பில் 2 கிரகங்களை நான் வந்து எஸ்கேபிசம் விட்டுடுவேன். அது எந்த கிரகங்கள்னு நீ சரியாக தேர்ந்தெடுத்து உன்னுடைய பெயர்களை அமைச்சிக்கிட்டீங்கன்னா 9 கிரகங்களில் இருக்கக்கூடிய தாக்கங்களும் குறையும். இதுதான் ஊர்ஜிதமான உண்மை. பிறந்த தேதி 1 இருக்குது. அப்போ இந்த நம்ம நேம் நம்பர் வைக்கிறது ஈக்குவலாக போயிடும். வணக்கம். ஹலோ ஹலோ. லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார், லக்ஷ்மணன். வணக்கம் லக்ஷ்மணன், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி 12/4/2015 சார். 12/4/2015. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் 11:35 AM.
ஏஎம். ஓகே ஓகே ஓகே. என்ன பெயர் வச்சுருக்கீங்க? ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். பிரகவி. இனிஷியல் சொல்லுங்கள். இன்சில் வந்து எல் பிரகவி. எல்லா? எல் எல் எல். ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். பிரகவி. பிஆர்ஏ பிஆர்ஏ கேஹெச் கேஹெச் ஏவிஐ. ஏவி ஆமாம். ஏவி ஏவிஐ. ஏவி பிரகவி. ஓகே ஓகே சார். நார்மலா சிசேரியனா சார்? சிசேரியன். சிசேரியனுங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் பலம் பலவீனம்ன்றது அனுமதிக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் தென்படுது. ஓகே சார். ஆனால் நீங்கள் வந்து சந்திரனுடைய அமைப்பில் வச்சுருக்கீங்க. உங்களுடைய பெயர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அமைப்பில் வச்சுருக்கீங்க. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் என்ன சில டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா, சந்திரன் ஸ்லோவாக ஒரு தீர்வு கொடுப்பாரு, சூரியன் வந்து ஒரு ஃபாஸ்டான தீர்வு கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது நிச்சயம் உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் பெயர் மட்டும் கூட்டினா 26 வரும். அதனால் இப்போ எத்தனை மாதம் ஆகுது குழந்தை பிறந்த சார்? இப்போ ஒரு 8 மந்த் முடிஞ்சிருக்கு சார். 8 மந்த்ஸ். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஏன் அழறாங்கன்னு தெரியாது, ஆனால் அழுதுகிட்டே இருப்பாங்க. சரி சார். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா குழந்தைங்களும் அழுந்தான், அது வேற விஷயம். 3ஆம் எண்ணில் பிறந்து ஒரு குழந்தை 8ஆம் எண்ணில் ஆதிக்கத்தில் இருந்தால் அவங்கள பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு யாரும் ஆட்கள் கூட இருக்க மாட்டாங்க. சரிங்க சார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் உள்ள வீட்டுக்கு அமைப்புகளும் இருக்காது. சரிங்க சார். இருக்கிற வீடுகள் வந்து அடைஞ்ச வீடு மாதிரி இருக்குங்களா? காற்றோட்டம் இல்லாமல் ஜன்னல் வசதி, அது ஏரேஷன் நல்லா இருக்கா? ஏரேஷன் இல்ல. அதுதான் சொன்னேன். அப்போ இந்த குழந்தைக்கு அமைப்புகள், அந்த குழந்தை பாவம் அதால சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிர்ணயம் பண்ணுது. அதாவது நல்ல ஏரேஷன் இல்லாத வீடுபடியும் யாரும் பார்த்துக்க முடியாதபடியும் அமைக்கிறது அந்த குழந்தைக்கு. இந்த கர்மா கணக்கு ஏன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கு உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருந்தா, உங்களுடைய ஒய்ஃபோட பிறந்த தேதிக்கு மேட்சிங்காக இருந்திருந்தா நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. இந்த குழந்தைக்கு உடனடியாக வேறு கிரகங்களில் பெயர் மாற்றம் செஞ்சு கொடுத்தா அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுற யோகம் நிச்சயம் அமையும். வாழ்த்துக்கள். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் சார். என்னோட பேர் கருப்பசாமி சார். பி கருப்பசாமி. கருப்பசாமி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? சிவகாசியிலேருந்து. சிவகாசிலேருந்து. சந்தோஷம் சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். பயனுள்ளதாக இருக்குங்களா? நல்லதாக பயனுள்ளதாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. யாருக்காக பார்க்கணும் சார்? எனக்காக தான் சார். சொல்லுங்கள் சார். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 31/7/1978 சார். 78. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் காலை 6 மணி. காலை 6 மணிங்களா? சார். சரிங்க சார் சரிங்க சார். சூரியன் உதயம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. உங்களோட ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் சார். இனிஷியலோட. பி பி KARU RU PP PP AS AS AMY. AMY. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஒரு அரசு ஊழியராக இருக்கேன் சார். ப்ரொஃபஷனில் இன்னும் இருக்கீங்களா? ஜாப்ல? ஆமாம் சார். ஜாப்ல இருக்கீங்க. ஒரு ரைட். ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு ப்ராப்ளம்? எனக்கு வந்து சார் இப்போ சொந்த வீடு கட்ட முடியல சார். பணம் வந்து எதுவுமே தங்குறது இல்லை. சரி சரி சரி. வீடு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட உங்கள் தாய் தகப்பன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து செலவு பண்ணாமல் ஒண்டியலில் போட்டு வச்சு வாழ்ந்த மனிதர் நீங்கள். ஆட்டோவில் போகணும் 20 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னால் அது 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகக்கூடிய ஆள். அப்போ வாழ்க்கையில் சிறுக 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 சேமித்து ஒரு வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் புதனுடைய பரிபூர்ணமான ஒரு நிலை இருந்தால் இந்த நிலை வந்து யாருக்கும் ஏற்படாது. சீக்கிரம் வந்து ஒரு செட்டில்மெண்ட் கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலும் உள்ளமே ஒரு சேராது. பார்த்தீங்கன்னா கை விரல்களில் பார்த்தீங்கன்னா வேர்வை ஏற்படும் அப்பப்போ. அதனால் உங்களுடைய விஷயங்கள் நியூமராலஜி பிரகாரம் சரியாகும்போது நிச்சயம் அதற்கான தீர்வு கிடைக்கும். வணக்கம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். ஹலோ
ஹலோ